கடற்கனியை நேர்ல பாத்திருக்கீங்களா? ஜனவரி 13 இருந்து ஜனவரி 17 வரை நம்ம விஜிபி கிங்டம் நடத்துற அண்டர் வாட்டர் டனல் அக்வாரியம்க்கு வந்தா கடற்கனியை நேர்லயே பார்த்து என்ஜாய் பண்ணலாம். மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே. போன மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் சொன்னார், பிஜேபி என்ன வேணாலும் செய்யும், எதையும் எதிர்கொள்ள நான் தயார்னு சொன்னார். அதுவும் நான் எடுத்த முடிவில் உறுதியாக இருக்கிறேன்னு எஸ்டிபிஐ மாநாட்டில் சொன்ன அந்த வார்த்தையும் பொய் தானா இல்லை அவர் உறுதிப்பட சொல்லலையாங்கிற ஒரு சந்தேகம் கலந்த பார்வையை விதைப்பதே எடப்பாடி தான். நியாயமான விமர்சனங்கள் கூட ஆளுநர் மேலேயும் வைக்கிறது இல்லை, பிஜேபி மேலேயும் வைக்கிறது இல்லை. இது சேஷ்டைன்னு நான் சொல்லுவேன். அரசியல் சேஷ்டை. அது சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கிற முயற்சி. தேர்தல் நெருங்குற போது அது அண்ணாமலை பண்றாருன்னா நிஜமாவே அண்ணாமலை மனசுக்குள்ள வேற ஏதோ வக்கிர எண்ணங்கள் இருக்கு. எல்லா இடத்துக்கும் நான் போயிட்டு வரேன். யாத்திரை போற போது ஏன் சார் போறீங்க? இப்ப வந்துருங்க, இப்ப கிளம்பி வேளாங்கண்ணிக்கு போங்க. உங்களை யாராவது தடுக்க போறாங்களா? யாத்திரை தொடங்குற போது அண்ணாதிமுக கூட்டணி இருந்துச்சு, முடிகிற போது அண்ணாதிமுக கூட்டணி இல்ல. இது ஒண்ணுதான் அரசியல் மாற்றம் நடந்திருக்கே தவிர அவர் அதுக்கு யாத்திரை போகணும் அவசியம் இல்லை சார். இதே துடுக்கான பேச்சுக்களை ரூம்ல உட்காந்து ட்விட்டர்ல போட்டாலே அந்த கூட்டணி முறியதான் போகுது. கூட்டணி முறிஞ்சதற்கு முக்கிய காரணம் அண்ணாமலை தான். அரசியல் சூழல் கடந்த எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு இப்ப மாறி இருக்கு. திமுகவுக்கு அரசியல் எதிரிகள் மட்டுமல்ல, வேறு சில எதிரிகளும் உருவம் இல்லாமல் உருவாயிருக்கிற போது ஒற்றுமையாக வலுவாக இருக்க வேண்டிய சட்டத்துறை பலவீனம் அடைந்து சிதறி இருப்பது துரதிருஷ்டவசமானது. மற்றதெல்லாம் பின்னாடி தெளிவு. தேர்தல் வரத மனசுல வச்சு சங்கராச்சாரியர்கள் பலரை எதிர்க்கிற போதும் ஆகம விதிகளை மீறி கட்டி முடிக்கப்படாத கோயில்ல ஒரு சிலையை நீங்க பிரதிஷ்டை பண்றீங்கன்னா அப்ப நீங்க இந்துக்களை ஏமாத்துறீங்க, உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறீங்க, மக்களை முட்டாளா நினைக்கிறீங்க, உங்கள் பின்னால் இருக்கிற இந்துக்களை நீங்க அவமதிக்கிறீங்கன்னு தான் நான் பேசுவேன். கட்சி கட்டுப்பாட்டு கட்சி நிர்வாகத்தையும் உதயநிதி கையில் எடுக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு தான் பாக்குறேன். ஏன்னா திருநெல்வேலி தான் சமகால ரீசன்ட் எக்ஸாம்பிள்னு சொல்லுவோமே. கட்சி தலைவர்னு ஒருத்தர் இருக்கிறாரா, அந்த தலைவர் மேல கொஞ்சமாவது பயத்தோட இருக்கிறாங்களா? குறைஞ்ச தொண்டர்கள் விடுங்க, நிர்வாகிகள். வணக்கம் நேயர்களே. விகடன் பொலிட்டிக் இன்றைய சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் திரு SP லட்சுமணன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவுடனான கூட்டணியை வந்திருந்தாலும் கூட இன்னுமே பாஜகவை முழுமை எதிர்க்கலை அப்படிங்கிற அந்த ஒரு பார்வை இருக்குது. நிலையில தான் SDPI மாநாட்டில் மதுரையில் கலந்து கொண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல விஷயங்கள் பேசியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க அந்த பேச்சுக்களை? தேர்தல் அறிவிக்கப்பட்டு வேட்பாளர் பட்டியல் இறுதியாகி 2 கட்சியிலிருந்தும் ஒரே தொகுதிக்கு வெவ்வேறு நபர்கள் அந்தந்த கட்சியின் சார்பாக போய் வேட்புமனுவை தாக்கல் செய்து வேட்புமனு வாபஸ்கான கடைசி நாளும் முடிகிற வரைக்கும் இந்த பேச்சு இருந்துகிட்டு தான் இருக்கும். இது எதிரணியினருடைய ஒரு அரசியல் காய் நகர்த்தலும் அதில் இருக்கலாம். எடப்பாடி எப்படி பலவீனப்படுத்தலாம், அது நாடகம் தான் அப்படின்னு சொல்றது ஒண்ணு. நிஜமாகவே நாடகமாக இருக்கும் கொஞ்சம் ஒரு 10% வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இது அரசியல், யாருக்கும் வெட்கம் இல்லை. எதையும் சமாளிச்சுக்கிட்டு இல்லை ஒரு பொது எதிரியை, எங்க தமிழ்நாட்டுல பொது எதிரியை வீழ்த்துறதுக்கு அப்படின்னு வரலாம். இல்லை பிரதமர் மோடியினுடைய கரங்களை இன்னும் வலுப்படுத்த அப்படின்னு ஒரு கோஷத்தை போட்டுக்கிட்டு எடப்பாடி திருப்பி வரலான்றதுக்கு ஒரு 10% சான்ஸ் இருக்கு. ஆனால் நான் எடுத்த முடிவுல நான் உறுதியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதற்கு ஒரு விலையும் கொடுத்துட்டு வந்திருக்கிறார். ஏன்னா நாளைக்கு பிஜேபி என்ன வேணாலும் எப்படி வேணாலும் தன்னை சீண்டலான்னு தெரிஞ்சிருந்தும் ஒரு முடிவை எடுத்துட்டு அந்த முடிவில் நான் உறுதியா இருக்கிறேன்னு காட்ட வேண்டிய கடமையும் கட்டாயமும் எடப்பாடிக்கு இருக்கு. அதனாலதான் அந்த மாநாட்டில் போய் பொருத்தமான மேடை அது. ஏன்னா அப்படி ஒரு விலை கொடுத்து வெளியே வந்ததுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கணும்ல. சிறுபான்மையினர் மிக பெரும்பான்மையாக திமுக பக்கம் போய்விட்ட பிறகு எனக்கும் அந்த தகுதி இருக்கு, என்னோடு பிஜேபி இருந்ததுனால நீங்க என்ன விட்டு விலகி போனீங்க, இப்ப நான் திரும்ப தனியா தான் இருக்கிறேன், என் பக்கம் வாங்கன்னு கூப்பிடுற உரிமை எடப்பாடிக்கு இருக்கு. அப்போ நான் எடுத்த முடிவு நாடகம் அல்ல, நிஜம்தான், அதை உறுதியா எடுத்திருக்கேன் அப்படின்னு அவர் சொல்ற வார்த்தையை நம்ம மதிச்சுதான் ஆகணும். அந்த வகையில அந்த வார்த்தையை அவர் தொடர்ந்து சொல்லுவார். ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் அது ஓடும். தன் முடிவில் அவர் உறுதியா இருந்தாருன்னா நிச்சயமாக சிறுபான்மையினர் வாக்குகள் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் மீண்டும் அதிமுக பக்கம் வர வாய்ப்பு இருக்கு. ஒருபடி மேலே போய் 2026 தேர்தலையும் கூட்டணி கிடையாது அப்படிங்கிறாரு. ஆனால் பாஜக அரசின் மீதான அரசு கொண்டு வந்த திட்டங்கள் அப்படின்னு எதையுமே விமர்சனம் பண்ண, அதனாலதான் இந்த நாடகங்கிற அந்த வார்த்தையை நீங்க கேள்வி கேட்கிற அளவுக்கு இன்னும் உயிரோட்டமா இருக்கு. எதுவும் நடக்கலாமோ, அப்போ இது தற்காலிகமாக தான் பிரிஞ்சிருக்காங்களோ அப்படிங்கிற சந்தேகத்தை விதைப்பதற்கு காரணமே பிஜேபி விடுங்க, ஒரு நியாயமான விஷயங்களுக்கு விமர்சிக்கப்பட வேண்டிய ஆளுநரை கூட இவர் விமர்சிக்கிறது இல்லை, அந்த பக்கமே திரும்புறது இல்லை. அப்போ இவர் மனசுக்குள்ள அந்த பயம் இருக்குன்னா ஒண்ணு நிஜமாவே நான் எதுக்கும் தயார். போன மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் சொன்னார், பிஜேபி என்ன வேணாலும் செய்யும், எதையும் எதிர்கொள்ள நான் தயார்னு சொன்னார். அதுவும் நான் எடுத்த முடிவில் உறுதியாக இருக்கிறேன்னு SDPI மாநாட்டில் சொன்ன அந்த வார்த்தையும் பொய் தானா இல்லை அவர் உறுதிப்பட சொல்லலையாங்கிற ஒரு சந்தேகம் கலந்த பார்வையை
விதைப்பதே எடப்பாடி தான். நியாயமான விமர்சனங்கள் கூட ஆளுநர் மேலேயும் வைக்கிறது இல்லை, பிஜேபி மேலேயும் வைக்கிறது இல்லை. அதனால இந்த சந்தேகமும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும், அவருடைய விளக்கமும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். அதிமுக வந்து பாஜக கூட்டணியை முடிச்சுட்டு வந்ததுக்கு பிறகு இத்தனை மாதங்கள் இருக்கு, இபிஎஸ் செயல்பாடுகள் எந்த அளவுக்கு மாறி இருக்குன்னு பாக்குறீங்க? இல்ல மாறி இருக்கு, மாறி சொல்றாங்க. அவர் தினசரி செயல்பாடுகளை வகுத்துக்கல. கால் வலி இருக்குன்னு சொல்லி சில நிகழ்ச்சிகளை அவர் தள்ளி போடுறார். இயல்பா வர்றதுதான், அந்த வயசு ஆயிட்டாலே சில உபாதைகள் வரதான் செய்யும். அதை தாண்டி தேர்தல் வேலைகளை அவர் தொடங்கிட்டதா நமக்கு தகவல் வருது. மாவட்ட செயலாளர் கூட்டத்திலேயே ஒருத்தரையா கூட்டு தனியா பேசியிருக்கிறார். வேட்பாளரை நான் பாத்துக்கிறேன், நிதியை பத்தி எல்லாம் கவலைப்பட, நீங்க போய் முதல்ல களத்துல வேலை செய்யுங்க அப்படின்னு தோண்டி விடுற வேலைகளை ஒரு தலைவர் செய்ய வேண்டிய வேலைகளை அவர் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கார், செய்ய ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா நிர்வாக சுமைன்னு அவருக்கு ஒன்றும் இல்லை, அரசு அதிகாரத்தில் அவர் இல்லை. ஸோ கொஞ்சம் நிறைய ரிலாக்ஸ்டாக டைம் கிடைக்கிற போது அவர் நேரம் எனக்கு தெரிஞ்சு வேட்பாளர் பட்டியலையே ஷார்ட் லிஸ்ட் பண்ணி முடிச்சிருப்பார். ஒரு தொகுதிக்கு 3 பேர் 5 பேர், கடைசி நேரத்தில் சில மாறுதல்கள் இருக்கலாம். ஸோ அந்த வேலையை அவர் பண்ணிட்டு தானே இருக்கிறார். இது பிஜேபி விட்டு விலகி வந்ததான் அப்படின்னு இல்லை. இப்போ என்னன்னா இவர் கொஞ்சம் மெனக்கெடணும், பிரயத்தனப்படணும். பிஜேபி நிஜமாவே நான் விட்டு விலகி வந்துட்டேன், என்னை நம்புங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய இது கொஞ்ச நாளைக்கு அந்த கடமை அவருக்கு இருக்கு. அதை தாண்டி வேற ஒன்றும் நம்ம அவர்கிட்ட பெருசாக எதிர்பார்க்கல. இந்த நேரத்தில் வேற என்ன அரசியல் செய்ய முடியும்? குறிப்பிட்டு மதுரையை முன்னிறுத்தி மாநாடு, எஸ்டிபி மாநாடும் மதுரையில் தான் நடக்குது, அதையும் கலந்துக்கிறாரு, பசுமொன்னுக்கு போறாரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது மதுரைக்கு அந்த பக்கம் வந்து எடப்பாடியினுடைய அந்த ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு வந்து உருவாகிட்டு இருக்கு அப்படின்னு ஏற்றுக்கலாமா? இல்லை, ஒரு தலைவரா மாநிலம் முழுக்க சமமாக கவனிக்க வேண்டிய போக வேண்டிய கலந்து கொள்ள வேண்டிய நிகழ்ச்சிகள் இருக்கு. இந்த மாவட்டம் தான் அந்த மாவட்டம் தான் அப்படின்னு அவர் பிரிச்சு பார்க்க முடியாது. இயல்பாகவே தான் இந்த 4-5 ஆண்டுகள்ல கடந்து வந்த பாதையை பார்த்தா தென் மாவட்ட மக்களால் நாம கோபத்துக்கு ஆளாயிருக்கோமோ புறக்கணிக்கப்படுறோமோங்கிற ஒரு உள்ளுணர்வு சொன்னால் அது ஆச்சரியம் இல்லை. இயல்பாவே கொஞ்சம் வீக்கா தான் இருப்பார். அதிமுக ஸ்ட்ராங்கா இருக்கும், எடப்பாடி கொஞ்சம் வீக்கா தான் இருப்பார். ஏன்னா இங்க சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் ஃபேக்டர் இங்க ஸ்ட்ராங், டெல்டாலையும் சவுத்லையும். ஸோ அங்கே அவர் கூடுதல் கவனம் செலுத்தினால் ஆச்சரியம் இல்லை. ஒரத்தநாட்டுல போய் எதுக்கு பேசுறாரு? ஒரத்தநாடு போற ஆளா அவரு இல்ல. சரி, அங்கே நம்ம ஒரு இதை பண்ணி பார்ப்போம், வைத்தியலிங்கம் போனார் ஆனாலும் கட்சி அப்படியே தான் அப்படின்னு காட்டுறதுக்காக தான் இதெல்லாம் ஒரு கட்சி தலைவர் செய்ய வேண்டிய யதார்த்தமான விஷயங்கள் தான். தனியா பின் பாயிண்ட் பண்ணி எடுத்து அதை தோண்டி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க குறிப்பிட்ட மாதிரி சசிகலா, ஓபிஎஸ், தினகரன் அவர்கள் பாஜகவுடனான கூட்டணி அப்படின்ட்டு போறாங்க அப்படின்னா இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு டஃப் ஃபைட்டா இருக்குமா அதிமுகவுக்கு? இல்ல, 3 அணிகளாக பிரிஞ்சா அது திமுகவுக்கு சாதகமாக தான் இருக்கும். நீங்க அதிமுக பிஜேபி கூட்டணி அமைந்து அந்த அதிமுக ஒன்றுபட்ட அதிமுகவாக இருந்து பிஜேபி கூட்டணி அமைஞ்சா மிகப்பெரிய சவாலா இருக்கும் திமுக. கிட்டத்தட்ட சரிபாதி இடங்களை இப்போதே அவர்கள் இழந்து விட்டார்கள் நம்ம சொல்லலாம். ஆனால் இன்னைக்கு இருக்கிற சூழல் இருக்குல்ல, அதிமுக கொஞ்சம் அப்படி இப்படி கட்சி அவர்கிட்ட இருக்கு, நிஜமா களத்துல வெற்றியை பெற்று தருகிற அளவுக்கு ஒரு ஆளுமே இருக்கா செக் பண்ணணும். இப்படிங்கிற இந்த சூழல் பிஜேபி விட்டு தனியா நிக்கிற சூழல், பிஜேபி ஒரு தனி அணி அமைக்க போகுது அப்படின்றது அப்படியே நடந்தா அட்வான்டேஜ் திமுகவுக்கு தான். மிக பெரும்பாலான இடங்களில் திமுக தான் ஜெயிக்கும். அதாவது 3வது அணி வந்து பாஜக அமைக்குது அப்படின்னா அட்வான்டேஜ் திமுக அப்படிங்கிறீங்க? ஆமா, அதுக்காக திமுக உதவுறதுக்காக தான் அவங்க அணி அமைக்கிறாங்க அப்படி எடுத்துக்க முடியாது. அப்ப பிஜேபி என்ன காய் வெட்டி கட்டிட்டு காசிக்கா போவாங்க? அவங்களும் தேர்தல் காலத்தில் நிக்கணும் சார். இந்த 2 அணிகளிலும் இடம்பெற வாய்ப்பு இல்லாத, இடம்பெற விரும்பாதவர்களும் அதை நோக்கி தானே போவாங்க. இது எதுவுமே வேணாம் 3 வேணாம்னு தனியா சீமானு தனியா தானே நிக்க போறார். இது அவங்களுடைய அரசியல் கடமை, அதை நம்ம கேள்வி கேட்கறது நமக்கு ஒன்றும் உரிமை இல்லை. ஓகே, தருமபுரி மாவட்டத்தில் தேவாலயத்துக்கு அண்ணாமலை போறாரு, அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து தடுக்கிறாங்க. அந்த விஷயங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா நான் 10,000 பேர்த்த நான் கூட்டிட்டு வருவேன். இல்லை, அது இவ்வளவு நாளா யாத்திரையே எனக்கு தெரிஞ்ச அண்ணாமலை மீது 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் கண்ணியமாகவும் கட்டுப்பாடும் தான் நடத்தினா சொல்லுவேன் யாத்திரையை. அதுல பேசப்பட்ட வார்த்தைகள் திமுக அரசுக்கு மீதான விமர்சனம் கடுமையா இருந்தது, சில பொய்கள் அங்கங்க இருந்தது. இதெல்லாம் தள்ளி வச்சுட்டு பார்த்தா கண்ணியத்தோடும் கட்டுப்பாடும் தான் அந்த யாத்திரையை நடத்திட்டு வந்தார் அண்ணாமலை. நேற்று தருமபுரியில் நடந்தது கரும்புள்ளி மாதிரி ஆயிடுச்சு. நான் போய் தான் தீர்வேன்னு போற இடம் அது இல்லை. இது சேஷ்டைன்னு நான் சொன்னேன், அரசியல் சேஷ்டை. அது சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கிற முயற்சி. தேர்தல் நெருங்குற போது அது அண்ணாமலை பண்றாருன்னா நிஜமாவே அண்ணாமலை மனசுக்குள்ள வேற ஏதோ வக்கிர எண்ணங்கள் இருக்கு. எல்லா இடத்துக்கும் நான் போயிட்டு வரேன், யாத்திரை போற போது ஏன் சார் போறீங்க? இப்ப வந்துருங்க, இப்ப கிளம்பி வேளாங்கண்ணிக்கு போங்க, உங்களை யாராவது தடுக்க போறாங்களா? சரி, வந்துட்டீங்க, இன்னும் 1 வாரம் கழிச்சு அதே தேவாலயத்துக்கு அதே மாதாவை மரியாதை செலுத்த போங்க, தடுக்க போறாங்களா? அதனால யாத்திரையோடு 10,000 பேரோட வந்த 10,000 பேர்ல 9,900 சொல்ற பேர் யாரு சார்? தீவிர இந்துக்கள் இல்ல, தீவிர இந்துக்கள். ஏன்னா கட்சிக்காரன் நான் எடுத்துக்கிறேன், தீவிர இந்து தான் பிஜேபியில யாத்திரையில கலந்துக்கிற அளவுக்கு உணர்வுள்ளா இருப்பான். அப்போ உங்க நோக்கம் என்ன? ஒரு தீவிர இந்துத்துவா இந்து எண்ணம் கொண்ட பலரை 10,000 பேரை ஒரு கிறிஸ்துவ தேவாலயத்துக்கு கூட்டிட்டு போய் சொல்றது என்ன மனநிலை, என்ன வக்கர புத்தி? அது மாதாவை வணங்குவது அல்ல உங்க நோக்கம், தேவாலயத்தை தரிசிப்பது அல்ல உங்க நோக்கம், வேற ஏதோ நோக்கம். அதற்கு தமிழ்நாட்டு மண்ணில் இடம் இல்லை. இந்த வழக்கு போட்டதோட நிக்க கூடாது, அந்த வழக்கை ஸ்ட்ராங்கா நடத்தணும். சும்மா பேருக்கு போட்டோம்லாம் ஓடி ஒளியக்கூடாது திமுக அரசு. இளைஞர்கள் கேட்குறாங்க, மணிப்பூர்ல வந்து இதே மாதிரியான தேவாலயங்கள் இடிக்கப்படுது, அங்க வந்து
அங்கே வந்து கிறிஸ்துவர்கள் வந்து கடுமையாக பாதிக்கப்படுறாங்க போது அது வந்து பழங்குடி மக்களுக்கான சண்டை, அது ஏன் இழுக்கிறீங்கன்னு சொல்லி அண்ணாமலை திருப்பி பேசுகிறார். சார் அந்த அரசியல்லாம் தாராளமாக பேசட்டும் சார். நேற்று நடந்த நிகழ்வு மட்டும் சொல்றேன், அதை சேஷ்டைன்னு ஒரு வரியில நம்ம கடந்து போகலாம். ஆனால் அரசு அதை அப்படி பார்க்கக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு இதை லேசா விட்டாங்கன்னா அண்ணாமலை நாளைக்கு இன்னொரு இடத்துல அதே வேலையை செய்வார். அது நல்லது இல்லை. தேவாலயத்துல போகக்கூடாது யாருமே சொல்லல சார். அந்த மனப்பான்மையோட வராதிங்க, அந்த சூழல்ல உள்ள வராதிங்க நம்ம சொல்றோம். நாகூர் தர்காவுக்கு நீங்கள் போலாம், நானும் போலாம். வேளாங்கண்ணிக்கு நீங்களும் போலாம், நானும் போலாம். யாரும் தடுக்கல. அண்ணாமலையும் போலாம். அதே தேவாலயத்துக்குள்ளே அண்ணாமலை போகலாம், யாரும் தடுக்க முடியாது. ஏன் நேற்று தடுத்தாங்க? இப்படி வராதிங்கன்னு தான் சொல்லுவாங்க. அப்போ நீ 10,000 பேரோட நான் வந்து காட்டுவேன்னு சொல்ற இடம் தேவாலயம் அல்ல. புரியுதுங்களா? அப்ப தப்பு எங்க நடக்குது? அண்ணாமலையோட எண்ணத்துல அந்த உணர்வுல தான் தப்பு இருக்கு. நிஜமான நோக்கம் உங்களுக்கு கடவுளை தரிசிக்கிறது இல்ல. இந்த சேஷ்டையை நேத்தோட நிறுத்திக்கணும். அது ஒரு கரும்புள்ளி ஆயிடுச்சு. அந்த புள்ளியை தொடக்கிற வேலையை அண்ணாமலை செய்யணும். அண்ணாமலை அவர்களுடைய யாத்திரை முடியக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. எப்படி பாக்குறீங்க? ஒவ்வொரு காலகட்டங்களும் நீங்க பல விஷயங்களை குறிப்பிட்டு பேசியிருக்கீங்க, எப்படி பாக்குறீங்க? இல்ல, இந்த யாத்திரை சென்னையில் முடிவடைகிற போது அல்லது முடிவடையும் போது தமிழ்நாட்டு அரசியலை தலைகீழாக புரட்டப்பட்டிருக்கும்லாம் சில பேர் சொன்னாங்க. அது அந்த யாத்திரை தொடங்குற போது தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு இருக்கலாம். யாத்திரை பயணிக்கிற இடங்கள்ல எல்லாம் இருக்கிற தொண்டர்களை தயார்படுத்துறதுக்காக சொல்லப்பட்ட வார்த்தையெல்லாம் இருக்கலாம். நான் அப்பயும் சொன்னேன், அப்படிலாம் ஒன்றும் தலைகீழா மாறாது. ஒன்றும் நடக்க போறது இல்லை. யாத்திரை தொடங்குற போது அண்ணாதிமுக கூட்டணி இருந்துச்சு, முடிகிற போது அண்ணாதிமுக கூட்டணி இல்ல. இது ஒண்ணுதான் அரசியல் மாற்றம் நடந்திருக்கே தவிர அவர் அதை தமிழ்நாடு என்ன அதுக்கு யாத்திரை போகணும் அவசியம் இல்லை சார். இதே துடுக்கான பேச்சுக்களை ரூம்ல உட்காந்து ட்விட்டர்ல போட்டாலே அந்த கூட்டணி முறியதான் போகுது. அண்ணா கூட்டணி முறிஞ்சதற்கு முக்கிய காரணம் அண்ணாமலை தான். அதை யாத்திரை போய் தான் செய்யணும் அவசியம் இல்லை. என்னுடைய பார்வை என்ன, யாத்திரைனால தமிழ்நாட்டு அரசியல்ல ஒண்ணும் நடக்கல. அந்த கட்சி இருக்கிறத காமிச்சிருக்கலாம். மீடியாக்கள் பலத்தோட பணபலத்தோட ஒரு ஊர்லயும் சில ஆயிரம் பேரை பலாயிரம் பேரை கூட்டி காமிச்சாங்க. அது ஒண்ணு இயல்பான ஒண்ணு. கட்சியோட வளர்ச்சிக்கு அந்த யாத்திரை பயன்பட்டு இருக்கும். 5% இருந்தது 6% ஆயிருக்கும், 6 இருந்தது 7 ஆயிருக்கும், 8 ஆயிருக்கும். நம்ம மறுக்கல. அரசியலையே புரட்டி போடுற அளவுக்கு அந்த யாத்திரை ஒன்றும் சாதிக்கல. ஆனால் இவ்வளவு நாட்களாக கண்ணியமா நடந்துட்டு வந்ததை நம்ம பாராட்டணும். தருமபுரி சம்பவத்தை தவிர்த்துட்டு தமிழக அரசினுடைய தலைமை வழக்கறிஞர் தன்னுடைய பதவி வந்து ராஜினாமா பண்ணியிருக்கார் சண்முக சுந்தரம் அவர்கள். எப்படி பாக்குறீங்க? ஏன்னா கடந்த இன்டர்வியூல சொல்லும் போது நீங்க திமுகனுடைய சட்டத்துறை வந்து 4 இதா பிரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருந்தீங்க. என்ன பிரச்சனை தான் வந்து இருக்கு அங்க உள்ள? கோஷ்டி தான் பிரச்சனை. ஒருத்தரும் தனிப்பெரும் நபர்களா வளர்ந்துட்டாங்க. அது என்ஆர் இளங்கோ ஆகட்டும், வில்சன் ஆகட்டும், இவராகட்டும், ஜின்னா ஒரு பக்கம், இந்த 4 சேராத ஒரு கோஷ்டின்னு ஒண்ணு இருக்கு. இது துரதிருஷ்டவசமான ஒண்ணு. ஏன்னா அரசியல் சூழல் கடந்த எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு இப்ப மாறி இருக்கு. திமுகவுக்கு அரசியல் எதிரிகள் மட்டுமல்ல, வேறு சில எதிரிகளும் உருவம் இல்லாமல் உருவாயிருக்கிற போது ஒற்றுமையாக வலுவாக இருக்க வேண்டிய சட்டத்துறை பலவீனம் அடைந்து சிதறி இருப்பது துரதிருஷ்டவசமானது. விரும்பத்தகாத நிகழ்வு நடப்பதற்கு தொடக்க புள்ளிய முதலமைச்சர் தான், திமுக தலைவர் தான். கவனிக்க வேண்டிய நேரத்தில் கவனிச்சு ஆளுமையோடு அவர்களை தட்டி வைக்க வேண்டிய நேரத்தில் அந்த கடமையிலிருந்து அவர் தவறுனதன் விளைவுதான் இன்னைக்கு வீதியில வந்து போராடுறார். நம்ம எல்லாம் விவாதிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. அவர் ராஜினாமாங்கிறது கௌரவமானது. நீங்க விளைவிக்கங்கன்னு சொன்னாங்க, அவர் விளைவிக்கிட்டார். அவ்வளவு அதான் நடந்த உண்மை. இது ஒரு வருஷம் முன்னாடியே பண்ணிருக்கணும். சண்முக சுந்தரம் திறமை குறைவானவர், தப்பு பண்ணிட்டார் அப்படின்லாம் சார்ஜ் அவர் மேல எதுவும் இல்லை. இருக்கிற சூழலுக்கு தகுந்த மாதிரியான இன்னைக்கு நீங்க இருந்து நடத்த வேண்டிய இடம் இது அல்ல, அந்த சூழல் இல்லைன்னு அப்படி நிஜத்தை அவருக்கு சொன்னா அவர் புரிஞ்சுக்கிற நபர் தான். எனக்கு இந்த பதவி வேணும் பிடிவாதம் பிடிக்கிறவரா நான் சண்முக சுந்தரத்தை இதுவரைக்கும் கேள்விப்பட்டதில்லை, பார்த்ததில்லை. அப்ப ஸ்டாலின் என்ன பண்ணிருக்கணும், ஒரு வருஷம் முன்னாடி நினைச்சிட்டாரு, அமல்படுத்துற துணிச்சல் இல்லாம இருந்தார். எப்படி நம்ம சண்முக சுந்தரத்தை சொல்றது, அவர் தப்பா எடுத்துக்குவாரோ? சார், ஒரு தலைவன் அப்படி யோசிக்கூடாது. நீங்க சண்முக சுந்தரத்து மேல வச்சுக்கிற பெருந்தன்மையை காட்டுது. ஆனால் அதை அமல்படுத்துகிற போது, நீங்கள் எடுத்த முடிவு அமல்படுத்துறது பெருந்தன்மையும் கொஞ்சம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆளுமை திறனும் கொஞ்சம் வெளியில வந்து காட்டணும், தலை காட்டணும். அன்னைக்கு பண்ணியிருந்தாருன்னா இந்த கோஷ்டி இன்னும் கொஞ்சம் கட்டுப்படுத்தி இருக்கலாம். இப்பவும் பிரச்சனை முடிஞ்சுட்டு தான் நான் நினைக்கல. நீதிமன்ற அறைகளுக்குள்ள காட்சிகள் கொஞ்சம் மாறும், வாதங்கள் மாறும், பார்வைகள் மாறலாம் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு. சட்டத்துறையில் இருக்கிற ஓட்டைகள் இன்னும் இருந்துட்டு தான் இருக்கு திமுகல. அந்த கோஷ்டிகளை சரிப்படுத்தாத வரைக்கும் இதை தீர்க்க முடியாது. இன்னும் சில மாற்றங்கள் நடந்தா நல்லதுன்னு அதே சட்டத்துறைக்குள்ள இருந்து குரல்கள் ஒலிக்குது. அதை காது கொடுத்து முதலமைச்சர் கேட்கட்டும், திமுக தலைவர் கேட்கட்டும். ஓகே சார், குறிப்பிட்டு செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஜாமீன் மனு 15 முறை வந்து விசாரணைக்கு வந்துச்சு, இன்னும் ஜாமீன் கிடைக்கல. பொன்முடி அவர்களுடைய வழக்கு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது சட்டத்துறை அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துன்னு சொல்லப்பட்ட அந்த சட்டத்துறையானது எங்கெங்கேயோ கொட்ட விட்டே இருக்காங்களோ அப்படிங்கிற கேள்வி. இல்ல, இந்த மாற்றத்திற்கு பின்னில் அது ஒரு காரணமா இருக்கலாம். அப்ப சண்முக சுந்தரம் தான் இவங்களெல்லாம் உள்ள போறதுக்கு நெகட்டிவ் தீர்ப்பு ஒரு காரணம் ஆயிட்டாரா? அப்படி அர்த்தம் இல்ல. ஒற்றுமைன்னு இருந்தா, இப்ப நீங்க வாதாடுற போது நான் சில பாயிண்ட் எடுத்து கொடுப்பேன், நான் வாதாடுற போது நீங்களே ஓடி வந்து லட்சுமண் இதை கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. துரதிருஷ்டவசமா இன்னைக்கு அந்த சூழல் அங்க இல்ல. வில்சன் பேசுறாரா, அவர் பேசிக்கட்டும். இளங்கோ பேசுறாரா, பேசட்டும். ஜின்னா அவர் விற்க பக்கமே நான் போக மாட்டேன். இப்படி பாராமுகமாக இந்த 3 பேர் 4 பேர் இருக்கிறனாலதான் இன்னைக்கு இந்த கதி ஏற்பட்டது. பல முக்கியமான வழக்குகள்ல அவங்க கோட்டை விடுறதுக்கு காரணம் இந்த ஒற்றுமையின்மையும் தகவல் தொடர்பு இடைவெளி தான். அதை நாகரிகமா சொல்றேன். கோஷ்டி சண்டை இருக்கு அப்படின்னு பச்சையா போட்டு உடைக்கலாம். இதை சரி பண்ணாதான்
திமுகவினுடைய தலையெழுத்து மாறும் அரசியல் ரீதியா. வட மாநிலங்களில் இந்த அயோத்தி கோவில் திறப்பு சம்பந்தமான விஷயம் நிறைய பார்க்க முடியுது. அங்கே எந்த அளவுக்கு அது அரசியல் சூழலாக மாறி இருக்குன்னு தெரியுது. இங்கே எப்படி அதை இங்கே பார்ப்பாங்க? இங்கே ஒரு துளி கூட அது இம்பாக்டே இருக்காது. என்ன ராமர் ஒரு புதுசாக ஒரு கோயில் கட்டிருக்காங்க போனா பார்ப்போம் அப்படின்னு எந்த மக்களும் நினைப்பாங்க. கிறிஸ்தவர் முஸ்லீம் கூட நினைக்கலாம் அந்த கட்டடம் எப்படிதான் கட்டிருக்காங்கன்னு, அது வேற. உணர்வுள்ள இந்துக்கள் அதை அப்படிதான் கடந்து போவாங்க. அங்கே அரசியல் ரீதியாக ஏற்படுத்துற தாக்கம் தமிழ்நாட்டில் ஒருபோதும் ஏற்படுத்தாது. கோயிலா பார்ப்பாங்க. ஆனால் அதை மாற்ற முடியுதான்னு இவங்க பாக்குறாங்க. விவரமான மக்கள் அதை அப்படி ஒரு பார்வை பார்க்க கூடாதுன்னு நான் விரும்புறேன், எதிர்பார்க்கிறேன். மோடி செஞ்ச சாதனைகளுக்காக அவருக்கு பிஜேபி ஓட்டு போடட்டும், நம்ம தடுக்கவே முடியாது. தடுக்கிற உரிமை நமக்கு கிடையாது. அது மற்றதெல்லாம் பின்னாடி தெளிவு வச்சு தேர்தல் வரத மனசுல வச்சு சங்கராச்சாரியர்கள் பலரை எதிர்க்கிற போதும் ஆகம விதிகளை மீறி கட்டி முடிக்கப்படாத கோயில்ல ஒரு சிலையை நீங்க பிரதிஷ்டை பண்றீங்கன்னா அப்ப நீங்க இந்துக்களை ஏமாத்துறீங்க, உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறீங்க, மக்களை முட்டாளா நினைக்கிறீங்க, உங்கள் பின்னால் இருக்கிற இந்துக்களை நீங்க அவமதிக்கிறீங்கன்னு தான் நான் பேசுவேன். நானும் ஒரு இந்து தான். சங்கராச்சாரியர்களுக்கு எதிர்ப்பு கொள்கிறோம்னா அவங்களுக்கு ஒரு விளக்கம் இன்ன வரைக்கும் யாருமே சொல்லல. இல்ல இந்த ஆகம விதிப்படி கட்டி முடிக்கப்படாத கோயிலும் ஒரு சிலையை பிரதிஷ்டை செய்யலாம், இந்த அருக்கு பாருங்க, யாராவது ஒரு விளக்கம் காமிச்சாங்களா? இல்ல. மன்னிப்பு கேளுன்னு ஒரு அதிகார தோரணை தான் வருதே தவிர அவரை சங்கராச்சாரியான்னு கூட மடாதிபதியோட பார்க்காம ஒழுங்கு மரியாதையா மன்னிப்பு கேளுன்னு கன்னத்துல மட்டும் தான் அறையல. அப்படி எதிர்ப்பு குரல் வருதே தவிர அவர் கேட்கிற கேள்விகளுக்கு யாருமே நியாயமா வெளிப்படையா பதிலே சொல்லல, விளக்கமும் சொல்லல. அவசரமா தன்னை முன்னிலைப்படுத்தி பிரதமர் மோடி நடத்துறாங்க. முழுக்க அரசியலுக்காக பண்றதுனாலதான் எந்த அரசியல் கட்சி எதிர்கட்சி பூரா நாங்க அதுல கலந்துக்கலன்னு சொன்னாங்க. நியாயமான முடிவு தான் அது. அதே சோனியா நாளைக்கு அந்த கோயிலுக்கு போவாதான் போறா, தரிசிக்க தான் போறா, ராகுல் போவார், பிரியங்கா போவாங்க, யாரும் தடுக்க முடியாது. ராமர் கோயில் கட்டுவதை நாங்கள் ஆதரிக்கிறோம் சொன்ன கட்சி காங்கிரஸ். அரசியலுக்கு அங்க என்ன வேலை? விஸ்வ இந்து பரிஷத் பண்ண வேண்டிய வேலை எதுக்கு பிஜேபி பண்ணுது? ஆட்சியில் இருக்கிற பிஜேபி பண்ணுது. எல்லாருக்கும் இன்விடேஷன் கொடுக்குறீங்களே. பழங்குடியின இனத்தை சேர்ந்த ஜனாதிபதிக்கு ஏன் சார் நீங்க என்ன கொடுக்கல? நிஜமாவே சமூக நீதியை உயர்த்தி பிடிக்கிற செயலா இருந்திருக்குமே. அன்னைக்கு அவங்களை கொண்டாந்து முன்னாடி நிக்க வச்சிருந்தா. ஏன்னா தான் முன்னிலைப்படுத்தப்படுவது பாதிக்கும்னு பிரதமர் நினைக்கலாம். இது வக்ர எண்ணம். அது நிஜமாக இருந்தால் அந்த எண்ணம் மாறினா நிஜமாவே மோடி நம்ம மதிக்கலாம், வாழ்த்தலாம், வரவேற்கலாம். நாடாளுமன்ற புதிய கட்டிடத்துக்கும் ஜனாதிபதி திறக்கிறல தான் முன்னிலைப்படுத்த பண்ணும். இது எந்த ஒரு நல்ல மனிதருக்கும் உரிய குணம் அல்ல. ஓகே, 10 ஆண்டு கால ஆட்சியில இந்த ஒரு ராமர் கோயில் அப்படிங்கிற விஷயம் மட்டும் உங்களுக்கு பெரிய அளவிலான பூஸ்டப் கொடுக்க நம்ம பார்க்கலாம். ஏன்னா அந்த கட்சியோட அடிப்படை கொள்கை அதுவா இருக்கலாம். பட் அதை தாண்டி மோடி எவ்வளவு நல்லது பண்ணிருக்காரு நீங்க சொல்றீங்களா, அதை சொல்லுங்க. சரி, நீங்க அப்படி நம்புகிற ஆகம விதிகள்ல ஏதாவது ஒண்ணு மாறிட்டா அந்த சிலையை யாரு இப்படி பண்ணா இது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? இங்க ஹெச் ராஜா உட்பட எஸ் வி சேகர் தொடங்கி எல்லாரும் பேசுறாங்கல்ல, கேள்வி கேட்கறாங்கல்ல. அப்ப ஆகம விதிகளை, இந்து கலாச்சாரத்தை, இந்து மதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற நம்பிக்கைக்குரிய விஷயங்களை நீங்க அவ்வளவு பாதுகாக்கிறீங்க, மதிக்கிறீங்கன்னா கட்டி முடிக்கப்படாத கோயில் இப்படி அவசரமா திறக்காதீங்கன்னு யாராவது ஒருத்தர் சொல்லணுமா இல்லையா? அப்ப நீங்க அரசியலுக்காக மௌனமா இருக்கிறீங்க. அதான் இன்னைக்கு சித்தராமையா போட்டு கிழிச்சிருக்கிறார் அவருடைய அறிக்கையில. நீங்கள் இந்துக்களையே பிளவுபடுத்திட்டீங்க. சங்கராச்சாரியார் இந்து தானே சார்? அவர் கிறிஸ்துவரா முஸ்லிமா? இந்துக்கள் தானே, அவரும் இந்து மடாதிபதி தானே. அவரையே நீங்க மதிக்காம ஒதுக்கி தள்ளுறீங்களே, கேள்வி கேட்டா அவங்களை ஒதுக்கி வைக்கிறீங்க. அப்ப ராமர் கோயிலை திறந்ததன் மூலமாக இவ்வளவு அவசரமாக விதிகளை மீறி திறந்ததுனால இந்துக்களை தான் நீங்க பிளவுபடுத்துறீங்கன்னு சித்தராமையா சொன்ன கருத்து நியாயம் தானே, உண்மைதானே? அப்படிப்பட்ட செயல்பாட்டுக்கு காங்கிரஸ் சொல்லிட்டு எதிர்கட்சிகள் கொடுத்த பதிலடி சரியானதுதான். ஒரு அரசியல் பார்வையாளரா, பத்திரிகையாளரா, 2வது பாரத் ஜோடோ யாத்திரா தொடங்க இருக்காங்க. தேர்தல் ஒட்டி இத்தகைய ஒரு பயணம் எத்தகையதா இருக்கு? மிக நிச்சயமா அரசியல் நிகழ்வு தான் அது. அரசியலுக்காக தான், தேர்தலுக்காக தான் ராகுல் காந்தி வரார். கிட்டத்தட்ட தூங்கி இருந்த, காணாமல் போய்விட்டதா சொல்லப்பட்ட காங்கிரஸ்க்கு ஒரு எழுச்சியை, கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி வருவதற்கு அந்த யாத்திரை ஒரு காரணம் சொல்ற அளவுக்கு அது ஒரு விழிப்புணர்வை காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்துச்சுன்னா யாருமே மறுக்க மாட்டாங்க. இன்னொன்னு, ராகுல் காந்தி மேலேயே ஒரு சோம்பேறின்னு வந்த விமர்சனங்கள் கட்சிக்குள்ளேயே எழுந்தது. முக்கிய தலைவர்களா வச்சாங்க. ஒன்னா வெளிநாடு போயிறாரு, எந்த நாடுன்னு கூட சொல்ல மாட்டாங்க. அப்படிப்பட்ட ராகுல் காந்தி என்னை நானே வருத்திக் கொள்ளவும் தயாரா இருக்கிறேன்னு நிரூபிச்ச யாத்திரை அது. அதனாலதான் அது எல்லைகளை கடந்து, கட்சிகளை கடந்து பலராலும் கவனிக்கப்பட்டது, ஈர்க்கப்பட்டது அந்த நிகழ்வு. அப்படி தொடர்ச்சி அதை நடத்துறார். மணிப்பூர்ல தொடங்குறதுனால இன்னும் கொஞ்சம் பொலிட்டிக்கல் இம்பாக்ட் இருக்கு. எந்த மணிப்பூருக்கு இன்று வரை பிரதமர் போக மறுக்கிறாரோ அந்த மணிப்பூரில் நான் தொடங்குறேன்னு சொல்றதுல ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜ் இருக்குல்ல. அரசியல் ரீதியான நிகழ்வு தான் அது. ஓகே, சோ வரக்கூடிய காலகட்டங்களா அது எப்படி தாக்கத்தை ஏற்படுத்துது பார்க்கணும். வரப்போற வழிகள்ல அவர் கொஞ்சம் மெச்சூர்டான கருத்துக்களை சொல்லணும், சர்ச்சைக்குரியதை சொல்லாம தவிர்க்கணும்னு எல்லாமே கலந்துருக்கு. அது சர்ச்சைக்கு இல்லாம சிக்காம கொஞ்சம் அமைதியா கடந்து வந்துட்டா அது பாசிட்டிவா வரும். இல்லாட்டி யாத்திரை ஏன்டா அவர் தொடங்குறான்னு காங்கிரஸ்காரன் வந்து போற அளவுக்கு நடந்துக்காம இருந்தா சரி தான் காங்கிரஸ்காரன் நினைப்பான். திமுகனுடைய இளைஞரணி மாநாடு 2 முறை தள்ளி வைக்கப்பட்டு 3வது முறை நடக்குது. முடிந்ததுக்கு பிறகு துணை முதலமைச்சராக உதயநிதி அறிவிக்கப்படுவார் அப்படிங்கிறதா அந்த விவாதம் கடந்த சில மாதங்களா கட்சியில் நடந்துகிட்டு இருக்கு. எனக்கு கிடைக்கிற தகவல், தேர்தலுக்கு முன்பாக அது நடந்தால் அது விமர்சனத்துக்கு உள்ளாகும்.
ஏற்கனவே பையன் அப்பா முதலமைச்சர், பையன் அமைச்சர், அந்த மாதிரி வர துணை முதலமைச்சர் ஆகிக்கிட்டா அது இன்னும் ஒரு சில இம்பாக்ட் ஏற்படுத்தும், கூடுதலாக விமர்சனங்கள் வர வழிவகுக்கும் சொல்லி தேர்தலுக்கு பிறகு நடத்தலான்னு தான் தகவல். ஆனால் கடந்த ஒரு மாதமாக எதிர்பாராத வகையில முதலமைச்சருடைய சில நிகழ்ச்சிகள் தற்காலிகமாக தள்ளி வைக்கப்படுகிற அளவுக்கு, ரத்து செய்யப்படுகிற அளவுக்கு சில நிகழ்வு நடந்துட்டு இருக்கு. அவருக்கு 70 வயசு ஆகுது, நல்லா இருக்கட்டும், அவர் நல்லா இருக்கார். சில உடல் சோர்வு வருது அப்படிங்கிற சூழல் வருது இல்லையா, இது இனிமேலும் தொடருது, வாரத்துல ஒரு நாள் 2 நாள் கம்பல்சரி ஓய்வு எடுக்கணும் அப்படிங்கிற சூழல் வந்தால் அதுக்கு கால வரையறையே இல்லை அடுத்த நபரை அந்த இடத்துல உட்கார வைக்கிறதுக்கு. துணை முதலமைச்சருங்கிறது பெரிய ஒரு தனி பதவி எல்லாம் இல்லை, ஒரு பிரஸ்லிஸ் தான். கவர்னர் மாளிகை அதை அறிவிக்க போகுது, அங்க இருந்து ஒரு பிரஸ்லிஸ் வரும், அல்லது இவங்களை கூட சொல்லலாம்னு வச்சுப்போம். பதவியேற்பு கூட தனியா தேவை கிடையாது, பதவியேற்பே தேவையில்லை. என்னன்னா அப்படி ஆக்குற போது கூடுதலா சில துறைகள் தருவாங்க. ஏன்னா கலைஞர் வந்து ஸ்டாலினுக்கு அப்படிதான் கொடுத்தார். உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த ஸ்டாலினை துணை முதலமைச்சர் ஆக்குற போது தொழில்துறை உள்ளிட்ட சில பொறுப்புகளை கூடுதலா கொடுத்தார். அப்படி கொடுக்கிற போது இயல்பாக நிஜமாகவே ஒரு கூடுதல் பொறுப்பும் கடமையும் ஒரு ஈடுபாடும் உதயநிதிக்கு வந்து சேருது. இது அரசு நிர்வாக ரீதியா நடக்கிற மாற்றம். என்ன பொறுத்த வரைக்கும் கட்சி கட்டுப்பாட்டு, கட்சி நிர்வாகத்தையும் உதயநிதி கையில் எடுக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு தான் பாக்குறேன். ஏன்னா திருநெல்வேலி தான் கண்ணுக்கு முன்னால் இருக்கிற மிகச்சிறந்த உதாரணம். சிறந்த உதாரணம் சொல்லக்கூடாது, சமகால ரீசன்ட் எக்ஸாம்பிள்னு சொல்லுவோமே. கட்சி தலைவர்னு ஒருத்தர் இருக்கிறாரா, அந்த தலைவர் மேல கொஞ்சமாவது பயத்தோட இருக்கிறாங்களா? குறைஞ்ச தொண்டர்கள் விடுங்க, நிர்வாகி அடையாளம் தெரிந்த கவுன்சிலர்கள் கூட ஒரு துளி கூட பயம் இருக்கிற மாதிரி தெரியலங்கிற நிகழ்வு நடந்துட்டு இருக்கு. ஆளுங்கட்சி மேயர் எடுத்து அந்த கவுன்சிலர்கள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொடுக்குறான். இன்னைக்கு 3 பஸ்ஸை பிடிச்சு 3 கோஷ்டியா வெளியூர் போயிட்டாங்க. நாளைக்கு வருவாங்களா மாட்டாங்களா தெரியாது, வந்து என்ன சொல்லுவான் தெரியாது. கொள்கை மாறுபாடா இல்ல, 4 பேருக்கும் ஒரே கொள்கை தான், கொள்ளையடிக்கணும், கொள்ளையடிச்ச பணத்தை பிரிக்கணும். அதுல தகராறு. பூட்டி அறைகளுக்குள் தலைவர் செய்ய வேண்டிய பஞ்சாயத்து இவர் உரிய நேரத்தில் செய்ய தவறினால இன்னைக்கு இவ்வளவு பெரிய கேள்வி கூத்து இங்க நடந்துட்டு இருக்கு, விதிக்கு வந்துருச்சு. சரிதானா? இப்போ இத நிஜமாகவே ஸ்டாலினுடைய மனசு இருக்கிற அளவுக்கு அவருக்கு உடல்நிலை ஒத்துழைக்கல, நம்ம பாக்குறோம் அதை. அப்போ அதனாலதான் சொன்னேன், உதயநிதிக்கான கூடுதல் பொறுப்பு துணை முதலமைச்சர் பதவியில மட்டும் இல்ல, அது ஒரு பிரஸ்லீஸ் சம்பந்தப்பட்ட விஷயம். நிஜமாகவே ஒரு அடுத்த வாரிசு சொல்றதை செயல்படுத்த வேண்டிய கட்டாயமும் அந்த நேரமும் வந்துடுச்சுன்னு நான் பாக்குறேன். கட்சியை கட்டுக்கோப்போடும் கண்ணியத்தோடும் எடுத்துட்டு போகணும்னா அதுக்கு உதயநிதி கையில் சாட்டையை கொடுக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. தலைவராக்கணும்னு நான் சொல்லல, நிர்வாகத்துல தலையிடுங்கன்னு சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு. அதுக்கு நேரு, ஐபி, துரைமுருகன் போன்ற மூத்த நிர்வாகிகள் துணை இருந்தாங்கன்னா தமிழகத்தின் எதிர்காலம், நாளைய கழகத்தின் எதிர்காலம் நீங்க சும்மா முரசொலி விளம்பரத்துக்காக மட்டும் சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல, அதுல கொஞ்சம் உண்மை இருக்கு, சாத்தியக்கூறும் உள்ள அந்த விஷயத்த அர்த்தம் உள்ளதா ஆக்கணும்னா கட்சி நிர்வாகத்தை உதயநிதி கிட்டையும் கொடுக்க வேண்டிய நேரம் வந்துட்டு தான் நான் பார்க்கிறேன். ஓகே, 2019 காலகட்டத்தில் இளைஞர் அணி பொறுப்பு வருது, அதுக்கப்புறம் தேர்தல், எம்எல்ஏ, அமைச்சர் உள்ளிட்ட பல விஷயங்களை பார்க்குறோம். இத்தனை ஆண்டுகால செயல்பாடுகள் எப்படி பார்க்குறீங்க? சர்ச்சைக்குரிய வகையில உதயநிதி வரைக்கும் எதுவும் செய்யல. ஒரு முதலமைச்சருடைய மகன் அப்படின்னு படாடவமா நடந்துக்கல. சக மந்திரிகளை சகட்டு மேனிக்கு வார்த்தைகள்ல கூப்பிட்டு பேசுறார், மதிக்க மாட்டார் அப்படின்னு நம்ம இது வரைக்கும் எதுவும் கேள்விப்படல. பொது மேடைகள்ல சக மந்திரிகளை வேற மாதிரி விமர்சிக்கிறார் அப்படின்னு நம்ம எதுவும் கேள்விப்படல. அந்த பணிவு, எளிமை கண்ணுக்கு தெரியுது. சொல்ற விஷயங்களை காது கொடுத்து கேட்கிறார். ஸ்டாலினுக்கு நேர்மார், ஸ்டாலின் சொல்றதே விரும்ப மாட்டார். இப்ப இல்ல, கலைஞர் இருக்கிற காலத்துல இருந்தே கூச்சம் கலந்து அந்த தனிமைப்படுத்தல அவர் தொடர்ந்துகிட்டே வரார். ஆனா அதுக்கு நேர்மாறா உதயநிதி என்ன பிரச்சனையோட யார் சொன்னாலும் காது கொடுத்து கேட்கிறார். அந்த ஒரு விஷயம் நல்ல விஷயம் தான். அதை தாண்டி அவர் மேல சர்ச்சைக்குரிய எதுவுமே நடந்ததானாப்பா? பெரிய ஊழல் குற்றச்சாட்டு, அங்க ஒரு மைதானம் கட்டினார், 10 கோடியை சுருட்டிட்டார் அப்படின்னு இல்ல. கார் பந்தயம் மட்டும்தான் சர்ச்சைக்குரிய விஷயமா மாறிச்சு. இதே போன்று பத்திரிகையாளர் உட்பட பல பேர் சொன்ன உணர்வுகளை, கருத்துக்களை புரிஞ்சுக்கிட்டு காலவரையின்றி அதை தள்ளி வச்சுட்டார். அப்படிங்கிற போது அந்த கருத்துக்களை அவர் மதிக்கிறான்னு, இந்த மாதிரியான நபர்களை தான் எல்லா கட்சியிலையும் வளரணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். அவர்கள் ஆளுங்கட்சியா வரும்போது அந்த மனப்பான்மை மாறாம இருக்கணும்னு மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. ஒரு குரல் வந்தால் அந்த குரலை நியாயம் வந்தால் அதை மதிச்சு கேட்கணும், அமல்படுத்தணும் தான் எதிர்பார்க்கிறோம். உதயநிதி அந்த இடத்தில் இருக்கிறாங்கிறது சந்தோஷமான செய்தி. ஓகே, ஒரு சவால்களும் என்னென்ன இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க? ஆட்சியிலையும் சரி, சவால்னா அதான் இந்த அதிகார மாற்றம் நடக்கிற போது அல்லது கூடுதல் அதிகாரம் வருகிற போது இதே பணிவும் பண்பும் தொடரணும்னு எதிர்பார்க்கிறோம். அதை தொடர செய்யறது அவ்வளவு சுலபம் அல்ல. ஏன்னா சுற்றி இருக்கிற சில பேர் அவரை தவறா சொல்லி காட்டலாம். ஆனால் அப்படிலாம் நபர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. அதையும் மீறி அவர் அந்த இயல்பு மாறாம நடந்துக்கிறார். நாளைக்கு எதிர்காலத்துல கூடுதல் பதவி ஆட்சியிலும் கட்சியிலும் வந்தால் கூட இதே குணத்தோடு அவர் பயணிக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம், வாழ்த்துறோம். பேச்சுக்கள், சர்ச்சைகள்லாம் பார்க்க முடியுது, சனாதன தர்மம் உள்ளிட்ட. அந்த சனாதன விஷயத்தையும் அவர் அதுக்கப்புறம் குறைச்சிக்கிட்டார்ல. நான் அதுக்கு சவால் விடுற வேலை கொஞ்சம் குறைஞ்சிச்சு. நீங்க 4 கேஸ் போட்டு கோர்ட்டுக்கு வரவழைச்சாலே எந்த மனிதனுக்கும் வரக்கூடிய பயம் கலந்த ஒரு தன்னடக்கம் உதயநிதிக்கு வந்தாச்சு. இதுதான் சார் பாடம். அந்த இதுல இருந்து பாடம் கத்துக்கணும்னு தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். தவறே செய்யாம ஒரு திருப்பா நம்ம எதிர்பார்க்கல.
தவறு நடக்கலாம், கொள்கை சார்ந்த பேச்சு தான், அதை பேசுறதுக்கு ஆராசா இருக்கிறாருன்னு அந்த உணர்வு புரிதல் வந்துடுச்சுனாலே போதுமே. அது வந்துட்டதா தான் நான் நினைக்கிறேன். பார்ப்போம் சார் எப்படி வந்து அரசியல் நகர்ந்து போகுது. 2024 தேர்தல் ஒட்டி கட்சிகள் என்ன மாதிரியான விஷயங்களை வந்து செயல்படுத்த போறாங்க பொறுத்து நம்ம பார்க்கலாம், பேசலாம். ரொம்ப நன்றி சார். நன்றி. கடல் கண்ணிய நேர்ல பாத்திருக்கீங்களா? ஜனவரி 13 இருந்து ஜனவரி 17 வரை நம்ம விஜிபி கிங்டம் நடத்துற அண்டர் வாட்டர் டனல் அக்வாரியம்க்கு வந்தா கடல் கண்ணிய நேர்லயே பார்த்து என்ஜாய் பண்ணலாம். Be enchanted by a real life mermaid at India's largest underwater aquarium. மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே.